அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல. ஆனா தன் பிள்ளையாவது படிக்கிட்டு தான் நினைச்சாங்க. அங்க அனுச்ச புள்ள வெளியில வரலன்னு சொன்னோன்னே, காணுன்னு சொன்னோன்னே, ஒரு தாய் தான் சாப்பிட முடியல சோத்து எடுத்து வாயில வச்சா தன் புள்ள எங்க இருக்கானோ, ரோட்டு ஓரத்தில் இருக்கானோ, எங்க சாப்பிட்டானோ சாப்பிடலையோன்னு சொல்லிட்டு அந்த தாய் துடிக்கக்கூடிய அந்த இதை பார்த்தா அந்த அம்மா அழுகுறாங்க. நல்ல இதயம் இருக்கிற எல்லாரையாலும் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தான் பெத்த பிள்ளைய இழந்த பிறகு ஒரு தாயால தூங்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. எங்க அவர் நிச்சயமா உங்களுடைய மகனும் மகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை இந்த சபையின் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இவங்க சொன்னாங்களே குழந்தையை அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்று இந்த அம்மா சொன்னாங்க. நான் ஒன்று சொல்றேன், எந்த ஆசிரியரும் ஒரு பையனை காயப்படுத்த வேண்டுமோ, ரணப்படுத்த வேண்டும், ஊனப்படுத்த வேண்டும் என்று எந்த ஆசிரியரும் அடிப்பதில்லை. நோக்கம் என்னவோ அந்த மாணவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த ஆசிரியர் நினைக்கிறார். நோக்கம் கரெக்ட் தான். ஆனா அந்த நோக்கத்தின் விளைவு எங்க போகுது பாத்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, என் புள்ள படிக்காட்டா கூட பரவாயில்ல, எங்க கூட இருந்தா என் புள்ள இருந்து வாழ்ந்தா போறோம் அப்படின்னு அந்த தாய் தந்தை துடிக்கிறாங்க. 51E ஒரு செக்ஷன் இருக்கிறது. அந்த 51E சட்டத்தில் என்ன சொல்லிருக்கு? அடிக்கலாம்னா பெரம்பு கொண்டு உள்ளங்கையில் அடிக்கலாம், காயப்படாமல் அடிக்க வேண்டும், ரிஜிஸ்டர்ல யாரையா சாட்சி வைத்துக் கொண்டு அடிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவனை அடிக்கணும்னா இவ்வளவு சட்ட திட்டத்தை சட்டம் வகுத்து வைத்திருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை அனுப்ப படிப்பதற்கு மட்டும் அல்ல, அவன் உலக வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பண்பை சொல்லி தரணுங்கிறதுக்காக. இப்ப அந்த பையன் விஜயன் அந்த பெற்றோர்கள் இழந்து தவிக்கிறார்கள், காணாமல் போயிட்டான். அந்த பையனை சக மாணவர்களுக்கு முன்னால் வார்டன் அடிச்சிருக்கிறார். அவனாவது 20 வயசு விஜயன், ஒரு 5 வயசு புள்ள பிஞ்சு பிள்ளையானாலும் அந்த குழந்தையை கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு முன்னால் அடித்தால் அந்த மாணவனின் அந்த குழந்தையின் மனநிலை பாதிக்கப்படுகிறது. என்னோட பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவர் கையில பெரம்பு வச்சிருந்தாரு. ரொம்ப அற்புதமா எனக்கு பாடம் சொல்லி தருவாரு. தேராமண்ணா செப்புவ துடையேன் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியர் கையில பெரம்பு வச்சிட்டு இருப்பாரு. சரியா ஒப்பிக்கலனா ஒப்பிட அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ஒரு தட்டு தட்டுவாரு அந்த பெரம்பால. ஒவ்வொரு நாளும் டேபிள்ல பெரம்பால அடிச்சாரே தவிர மாணவனோட கையில அடிச்சதே இல்லை. ஆனா அப்படி டேபிள்ல தட்ட அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு தமிழ அப்படி கற்றறிந்ததனால தான் இந்த டி ராஜேந்தர் இன்றைக்கு கூட தமிழில் தடாகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ இடையின் பின்னடகில் 2 குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டி சென்றால் என்று இன்றைக்கு தமிழ் பேசுகிறேன். கடைசியில் பள்ளியை விட்டு வரும்போது ஒன்று கேட்டேன், ஐயா பல நாள் ஒவ்வொரு நாளும் டேபிள் வச்சு குச்சி வேக வேகமா தட்டிருக்கீங்க, ஆனா ஒரு மாணவன் கூட தப்பு செஞ்சா நீங்க அந்த பையனை அடிச்சதே இல்லையே ஏன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் பையன் அடிச்சா அவனுக்கு வலிக்கும், டேபிள் அடிச்சா வலிக்காதுரா ராஜா அப்படின்னு சொன்னாரு. நீங்க போய் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை அடிக்க போய் அந்த மாணவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள், வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். அந்த பிள்ளை இழந்த தாய் தகுந்தகள் எல்லாம் அழுகுறாங்க. அவங்களோட பிள்ளை செத்துட்டா யாரு கொடுக்க முடியும்? இந்த வேதனை ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அது தலைமை ஆசிரியரை பாதிக்கிறது, அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர்களை பாதிக்கிறது, ஏன் அது அரசாங்கத்தையே பாதிக்கிறது. அதனால ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்க பிள்ளை நல்லா படிக்கணும் தான் நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் தங்களோட பிள்ளையை இழக்கணும்னு நினைக்கல. ஆனா அதே போல ஆசிரியர்கள் மட்டும்தான் பிள்ளைகளை திருத்தணும் இல்லை, பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டும். ஏதோ டியூஷன் வச்சுட்டு அந்த பிள்ளையை அப்படி படிச்சிரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை படிச்சுன்னா படிக்காது. அந்த பிள்ளையை நன்றாக படிக்கிறானா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் பெரம்பு கொண்டு நீங்கள் தண்டிக்க கூடாது என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலமாக நாங்கள் என் சார்பாகவும் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதி மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே நாகரிகம் வளர்ந்துட்டு வருதியா? ஐயோ நாகரிகமா அதெல்லாம் வளரக்கூடாதே, தப்பாச்சு அப்படின்னு சொன்னா அது சின்ன புள்ளத்தனமா இருக்கும். நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாரு, 7 வருஷம் ஒரு கணவனும் மனைவியும் தன்னோட வாழ்க்கையில வர இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு கல்யாணம் 7 மாசத்துல
விவாகரத்து கேட்டு வக்கீல்ட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிறது தான். அந்த காலத்துல எத்தனை டிகிரி வாங்குனீங்கன்னு கேட்கறது நாகரிகமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல எத்தனை டைவர்ஸ் வாங்கியிருக்கிறீங்கன்னு கேட்கறது தானே நாகரிகமா இருக்குது. பறவைக்கு ரக்க இருக்குதுங்க சார், அதுக்காக அது பறந்துகிட்டே திரியறது இல்ல. அந்த ஆண்டவன் தனக்கு கொடுத்திருக்கிற அழகாலையும் சின்ன கால்களையும் பயன்படுத்தி நம்ம ஒரு ஊட்ட கட்டுற மாதிரி அது ஒரு கூட்டை கட்டுது. தன்னோட குஞ்சுகளுக்கெல்லாம் அழகா இறை ஊட்டுது. அந்த பறவையோட ரக் மாதிரி தான் நாகரிகமும். அந்த சாதாரண பறவை கூட சுத்திக்கிட்டே திரியணும்னு நினைக்காம தன்னோட குடும்பத்தை பார்த்துக்குது. ஆனா இன்னைக்கு பல பேர் சுதந்திரமா பறந்துகிட்டே திரியறதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரே காரணத்தால தான் நல்ல வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு போய் கோர்ட் வாசல்ல விவாகரத்து கேட்டு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு பேச வந்திருக்கிறேங்க. உன்னுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேம்மா. ஐயா, நீங்க இன்னைக்கு கார்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா, ட்ரெயின்ல வந்தீங்களா? வரும்போது நான் முதல்ல ஈரோட்டுக்கு வரும்போது ட்ரெயின்ல வந்தேங்க, அப்புறமா கார்ல வந்தேனுங்க. நீங்களே ஓட்டிட்டு வந்தீங்களா, காரை டிரைவர் ஓட்டிட்டு வந்தாரா? ரெண்டு டிரைவர் தான் வண்டி ஓட்டி வந்தாரு. ஐயா, டிரைவரை நம்பி போறவங்க இருக்காங்களே, அப்படின்னா யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனை நம்புறவங்க வாழ்நாள் முழுதும் தன்னுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் கொடுத்து ஏன் தன்னையே கொடுத்துக்கிற ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஏயா நம்பக்கூடாது? ஒரு பொதுநல சர்வே எடுத்திருக்காங்க. 70% விவாகரத்து வழக்குகள் 35 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கய்யா. ஆக இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா இந்த விவாகரத்து வராதியா. ஏன்னா என்னுடைய கணவர் புதுக்கோட்டையில வேலை பார்த்தாரியா, நான் பழனியில் இருந்தோம். 30 ஆண்டுகள் இப்படி தான் ஷண்டிங்கில் எங்கள் குடும்பம் நடந்துச்சு. ஆனால் இப்படி ஷண்டிங்கில் நடந்தால் கூட எங்களுடைய அன்பும் பரஸ்பர விட்டு கொடுத்தல் இருந்ததுனால போன ஜனவரி மாதம் நாங்கள் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறோம் ஐயா. அம்மா எனக்கு உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, நல்ல மனசு இருக்கிற காரணத்தால வாழ்த்துறேன். வாழ்க நீங்க. நன்றி ஐயா. ஐயா, எங்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு சாயங்காலம் பொழுது போறதுக்குள்ள அட்லீஸ்ட் 2 குடும்பத்தையாவது கெடுக்கணும். அவன் நாசமா போய் ரோட்ல போற அந்த சுவாரஸ்யமான காட்சியை இந்த கண்ணால பார்த்தாதான் ராத்திரி நிம்மதியா தூக்கமே வருது. 2 குடும்பத்துக்கு எடுத்தா போருமா? அட்லீஸ்ட் 2 குடும்பம். நல்ல கொள்கைப்பா. எங்களுக்கு யாரு நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். எதுக்கே நீங்களாம் அலையிறீங்க? எதுக்கு அலையிறீங்க சார்? எங்களுக்கு சிலையே வைக்கணும். எதுக்கு? இந்த மாதிரி கொள்கையை வச்சுக்கிறது. அட பாவிகளா, உங்களுக்கு சிலை வச்சா பல வீட்டில் உழ வச்சிருவீங்களா ஐயா? ஐயா, எங்களுக்கு கல்யாண ஊடா இருந்தாலும் சரி, கருமாதி ஊடா இருந்தாலும் சரி ஒண்ணுதான். அந்த வீட்டில் போய் போட்டுருவீங்க மண்ணுதான். ஏதோ 4 பேரை களைச்சு விட்டு அதை வேடிக்கை பார்க்கணும், அவன் நிம்மதி இல்லாம அலையணும். எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நானும் அந்த துக்கத்துக்கு போயிருந்தேன். செத்தவரை தூக்கி செவுத்து ஓரத்தில் சாத்தி வச்சுட்டு அவரோட மேவன் உட்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த செத்தவரோட அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தார். இந்த பையன் நேராக ஓடி போய் அவர் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா அப்படின்னா. இந்த ஆளை ஆடி போய் அப்படியே பார்த்தான். அங்கே இருந்து ஒரு பெருசு எந்திரிச்சு வந்துச்சு. எங்க குரூப்ல உள்ள பெருசு, நன்மை செய்யக்கூடிய குரூப். அப்படியே வந்துச்சு. பாத்தீங்களா தம்பி, நேத்து வரையிலும் நல்லா தான் இருந்தான், உங்களுக்காவது ப்ரெஷர் இருக்கான், சுகர் இருக்கான், 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, போய் சேர்ந்துட்டான். இந்த காலத்துல எல்லாம் ஆண்டவன் நல்லவனை எல்லாம் விட்டு வைக்கிறதே இல்லை தம்பின்னு ஒரு பிட்ட போட்டான், குண்டை போட்டான். இந்த ஆளு ஏண்டா இந்த இளவு வீட்டுக்கு வந்தோம்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்தவன் நாயா பாடி ஆயிட்டான். இளவு வீட்டுக்கு வந்தவனுக்கு இளவு கொண்டாடுற குரூப்பியா எங்க குரூப்பு? இது மாதிரி ஒரு கூட்டமே புறப்பட்டு இருக்கீங்க. அத மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கிறது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஐயா, எந்தெந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு நாங்க 4 வெரைட்டிஸா பிரிச்சு வச்சிருக்கோம். அட பாவிங்களா, குடி கெடுக்கிற கூட்டமே நீங்க 4 விதமா எப்படி பிரிச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடியே போனான்னா இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவன் சேர்ந்தாலும் சேர்ந்தது தான், பிரிஞ்சாலும் பிரிஞ்சது தான். அட சேர முடியலைன்னா செத்தாலும் செத்தது தான் எங்க வேலை மிச்சம். அப்பா,
அதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் சும்மா அப்படியே 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 உரசிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இவங்களை நாங்கள் லேட்டாக தான் கையை வைப்போம். ஏன் தெரியுமா? என்றைக்குமே பழத்தை கையில் வச்சுருக்கவன்ட்ட பிடுங்கினா நல்லா இருக்காது. அவன் 2 வா தின்னதுக்கு அப்புறம் பிடுங்கணும். அப்போ தான் வேதனையாக இருப்பான், நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன கொள்கையா, என்ன கொள்கையா? அடப்பாவு. அதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் சும்மா ரொம்ப உரசுன்னு உரசிக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். எப்பா உன் ஆராய்ச்சி உனக்கு பிஹெச்சே கொடுக்கலாம் போல இருக்கு ஐயா. அடுத்து 4வது வெரைட்டிஸை நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொம்பளை வேற நான் நல்லா கேட்டுக்கணும். நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற சொல்ற விஷயத்தை நான் நல்லா கேட்கணுமா? இது நல்லா இருக்காங்க ஏங்க, நீங்களே யோசிச்சிங்க. ஐயா, ஒரு பொம்பளை பின்னாடி போய் ஒரு 4 அடி கேப்ல சனிய வந்தா வருது வராட்டினா போகுதுன்னு ஆம்பளை முன்னாடி போறான்னு வச்சுக்கோங்க, 2 பெத்துட்டான்னு அர்த்தம். இவனுக்கிட்ட நாங்க எந்த வீட்டை போட்டாலும் நச்சுன்னு உட்காரோம். ஒன்றும் இல்லை, பின்னாடி வர்றது யாரா உங்க பக்கத்து வீட்டு அம்மாவான்னு கேட்டா போதும், அந்த பொம்பளை வீட்டில் அவனை பெரட்டு எடுத்துச்சிடும். ஏன்டா நேற்று பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரியோட தான் போயிட்டு இருந்தியா? அப்படின்னா அவன் என்ன ரோட்டில் வச்சு இப்படி கேட்டு விட்டான் அப்படிங்க. அப்பா உங்களை விட்டா கவுந்தியர்களையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு, மகாத்மா காந்தியடிகளையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சா நாட்டில் எந்த கணவன் மனைவியா சேர்ந்து வாழ முடியுமா? இந்த மாதிரி சில பெருசுங்க அங்கங்க நுழைஞ்சி இதை போன்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எந்த கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காம கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சா போறோம் உள்ள நுழைஞ்சி அப்படியே அவங்கள பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருது. உலகத்துல உன்னதமான ஜோடி, பொருத்தமான ஜோடி, புனிதமான ஒரு ஜோடி இருக்கு, அதுதாங்க செருப்பு. சரி சார், செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தச்சு காலில் போட்டுக்கலாம். செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்கால நடாத வந்துடலாம். ஒத்து வராத குடும்பத்தில் குடிகாரன புருஷனை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் தனியாக வந்து சாதிச்சு காட்டுனாங்க. எவ்வளோ கொடுமையெல்லாம் தாங்கி வந்தோமோ அந்த கதையை பற்றி சொல்ல வந்திருக்குங்க. அதாவது பொருத்தம் இல்லாம வாழற இந்த வாழ்க்கையை விட சேர்ந்து வாழறதை விட பிரியறதே மேலுங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு கொடுமைப்படுத்துவாங்களே, இப்ப நினைச்ச என் கண்ணில் தண்ணி வரலைங்க, எங்க கண்ணில் ரத்தம் வருதுங்க. அந்த அளவுக்கு கொடுமையை நான் தாங்கி இருக்கேங்கய்யா. எங்க அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க. சோறு திங்கும் போது இந்த சோத்தை மனசு திம்பான்னு தூக்கி எறிவாரு சோறை. அந்த சோத்தை பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில் அலாசி புழிஞ்சு எங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க வீட்டில் வருவீங்க. இவ்வளவு தாங்கி எங்க அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம், இந்த மனசு திருந்துவானு பார்த்தாங்கய்யா. திருந்துற மாதிரி தெரியலையா? அம்மா இப்படி தினசரி செத்து சுண்ணாம்பாவறதோட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினைச்சவன் எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே என் குடும்பம் வறுமையில இருந்தது, மீண்டும் வறுமையில தள்ளப்பட்ட எங்க அம்மாவும் பாட்டியும் வயசான பாட்டி தடுமாறலைங்க. அதுக்கோசரம் 5 ரூபா கூலிக்கு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க. 5 ரூபாய்க்கு போனாதாங்க அன்னைக்கு எங்க வீட்டில் அடுப்பெரியும். அந்த கஷ்டத்தில என்னால் வீட்டில் பார்க்க முடியலைங்க. 5 ரூபா வேலைக்கு வந்தேங்க, இன்னைக்கு வாரம் 1000 ரூபா சம்பாதிக்கிறேங்க. எங்க அம்மாவை பாட்டி உட்கார வச்சு சோறு போடுறேன். 5 ரூபா வேலை எழுது, நான் 10 ரூபா வேலைக்கு வந்தேங்கய்யா. பக்கத்து கடையில் நான் வேலை செய்கிறேங்க. கடையில் 50 ரூபா லாட்டரி சீட்டில் எங்கள் அப்பாவுக்கு விழுந்ததுங்க. 10 ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்கள் அப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் ஆவாத போயிட்டோங்க எங்கள் அப்பனுக்கு. இப்படி ஒரு அப்பன் தேவையாங்க எங்களுக்கு? இப்படி ஒரு அப்பன் தேவையா? இன்னைக்கு தம்பி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவள் கையை பார்த்தா தெரியுங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. அப்பா நடந்து போனா அவள் அப்பா போறான்னு சொல்ல மாட்டான், ஓடி போறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் என் தம்பி. ஏன்னா என் தம்பி விட்டுட்டு போகும்போது 5 வயசுங்க அவனுக்கு. அதேமாரி நானும் எங்கள் அம்மாவும் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தோம். வளகாப்புக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் வந்தது, அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா 2வது பொண்டாடி வந்திருந்தாங்க. வரும்போது வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாசமாக இருக்குது, நேர மாசமாக இருக்குது, வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சுமங்கலின்னு அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க. எங்க அம்மா தயங்கி இருந்த நாமளும் வாழை வட்டியே இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்கன்னாங்க. அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஏன் தயங்கி நிற்கிற, நீ என்ன தப்பு பண்ணனது பூரா வீட்டுக்காரரு, நீ ஏன் வந்து தப்பு தயங்கி நிற்கிற, நீ வளையல் போடு. அந்த அம்மா 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. அப்பா பெருமைப்படுறேன். ஒரு ஓடி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோட ஒரு வாழை வட்டியை பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறேங்க.
இதுதான் போட்டுங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 2வது பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்காருக்கு 3 பவுன் செயின் போட்டேன், 3 பவுன் செயின் பண்ணி போட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து வீட்டில் அழுதாங்களே, அந்த அழுவை எங்கள் அம்மா அழுத என்னால் தாங்க முடியாதுங்க. வீட்டில் பையனுக்கு முன்னாடி அழுத, பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டில் வந்து குமரி குமரி அழுதாங்க. குருவி சேர்த்துற மாதிரி நான் வீடு கட்டுறது சேர்த்தனுங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4 பவுன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கடையில் போய் 4 பவுன் பண்ணி எங்கள் அம்மா கழுத்தில் போட்டேங்க. எங்கள் அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் அப்பங்கூட பொழைச்சதை விட உன்னை பெத்தது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது.